புதுச்சேரி உப்பனாறு கழிவுநீர் வாய்க்கால் கட்டுமான பணியில் நடைபெற்ற ஊழல் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் உப்பனாறு கழிவுநீர் வாய்க்கால் கட்டுமான பணியில் நடைபெற்ற ஊழல் மீது சிபிஐ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் அவர்கள் உத்தரவிடக் கோரியும், பொதுமக்கள் நலன் கருதி மேம்பால கட்டுமான பணியை விரைந்து முடிக்க ஆளும் அரசை வலியுறுத்தியும் ஆட்டுப்பட்டி உப்பனாறு கழிவுநீர் கால்வாயில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக மாநில கழக செயலாளர் அன்பழகன் அவர்கள் தலைமை தாங்கினார். மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மாநில கழக செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி நகரப்பகுதியின் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நகரின் பிரதான வடிகால் கழிவுநீர் வாய்க்கால் புறவழிக்கான மேம்பாலம் அமைக்க 2006 அப்போதைய அரசு தவறான முடிவெடுத்தது. எந்தவித தொலைநோக்கு சிந்தனையும் இல்லாமல் எடுத்தேன், கவிழ்த்தேன் என்ற பாணியில் கடந்த 9/11/2006 27 கோடி செலவில் மேம்பாலம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது. நிதித்துறையின் ஒப்புதல் பெறாமல் நடைபெற்ற இப்பணி சுமார் ரூபாய் 8.92 கோடி செலவு செய்யப்பட்டு பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு ஆட்சியின் போதும் இந்த மேம்பாலம் கட்டுவதற்கு புதிதாக டெண்டர் விடப்படுவது, கட்டுமான பணிகள் பாதியிலேயே ஏதோ ஒரு காரணத்திற்காக நிறுத்தப்படுவதும், டெண்டர் எடுத்தவர்கள் அரசிடம் அவ்வப்போது ஆர்பிட்ரேஷன் செய்து பல மடங்கு இழப்பீடு தொகை பெறுவதுமாக இருந்தனர். தற்போது இறுதியாக சுமார் 29.25 கோடி அளவிற்கு மீண்டும் மேம்பாலத்தை முடிக்க டெண்டர் விடப்பட்டுள்ளது. ரூபாய் 27 கோடி செலவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாலம் ஏறத்தாழ ரூபாய் 95 கோடி அளவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதில் ரூபாய் 68 கோடி அளவிற்கு அப்போது இந்த பாலத்தை டெண்டர் எடுத்தவர்களுக்கான இழப்பீட்டு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு விஞ்ஞான ரீதியான ஊழல். இந்த பாலம் கட்டுமான பணியில் அரசை எதிர்த்து ஆர்பிட்ரேஷனுக்கு சென்று சுமார் 30 கோடிக்கு மேல் இழப்பீட்டு தொகை கேட்டு அரசால் நியமிக்கப்பட்டுள்ள நடுவர் மன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதில் நடுவர் மன்றம் அளித்த இழப்பீட்டு தொகை போதுமானதாக இல்லை என்று மீண்டும் அப்பீலுக்கு சென்றுள்ள தமிழகத்தை சேர்ந்த KS என்ற நிறுவனத்திற்கு மறுபடியும் இந்த பாலத்தை கட்டுவதற்கான ஒப்பந்தை அரசு அளிக்க முன்வந்துள்ளது. இது போன்ற ஒரு அயோக்கியத்தனமான செயல் எந்த மாநிலத்திலும் நடக்காது. கட்டுமான பணியில் நடைபெற்ற ஊழலின் மீது துணைநிலை ஆளுநர் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த கட்டுமான பணியில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் மிக பெரிய மெகா ஊழல்கள் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும். இதில் பொதுப்பணித்துறையை சேர்ந்த பல அதிகாரிகளும் தங்களின் கடமையை மறந்து தவறு செய்யும் அரசியல்வாதிகளுக்கு துணை போயுள்ளனர். இதில் தவறு செய்த எந்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அவர்களின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கம் செய்ய வேண்டும். இந்த போராட்டம் இத்துடன் ஓயாது என்றார்.